பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 46 அதிகாரம் 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நல்ல நாளாக, நன்மையான நாளாக, மகிழ்ந்து களி கூறுகின்ற நாளாக இருக்க போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் முன்பு என்ன நடந்தது என்பதோ இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதோ பிரச்சனை இல்லை. அது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற அருமையான திட்டங்களை, எதிர்காலத்தை அழித்து போட முடியாது. நம்முடைய தேவன் உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கின்றார். உங்களுடைய மனதில் இருக்கின்ற பயத்தை புரிந்திருக்கின்றார். அவர் கட்டாயம் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். சத்ருவின் எல்லா சதி திட்டங்களிலிருந்தும் உங்களை கவனித்து பாதுகாப்பார். இந்த கரிசனையுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள். உங்களை விடுவிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்கள் ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடப்பட்ட போதும் அவர்கள் மரணத்தை நினைத்து கொஞ்சமும் பயப்படவில்லை. காரணம், தங்களை தப்புவிக்கும்படி தேவன் தங்கள் அருகில் இருக்கிறார். ஆதலால் அக்கினி தங்களை தொடவோ சேதப்படுத்தவோ முடியாது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆம், அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையின்படியே அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலிருந்து அற்புதமாக காப்பாற்றப்பட்டார்கள். சிறைச்சாலையில் மறுநாள் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருந்த சீமோன் பேதுருவுக்கு தன் எதிர்காலத்தை குறித்தோ, தனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பயமோ இல்லை. நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். காரணம், தேவன் தன் அருகில் இருக்கிறார். ஆதலால் போர் சேவகர்களால் தன் மேல் கை போட முடியாது. தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கின்ற உயர்ந்த நோக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்று பேதுரு அறிந்திருந்தார். பேதுரு நம்பியிருந்தபடியே தேவன் அற்புதமாக அவரை சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில் இருந்தார். அவருடைய வியாதிக்கு மருந்து இல்லை. ஆதலால் எந்த மருத்துவர்களாலும் அவருக்கு உதவி செய்ய முடியாத நிலை. ஆனால் அதன் மத்தியிலும் எசேக்கியா ராஜா மிகுந்த நம்பிக்கையோடு தேவனை நோக்கி ஜெபித்தார். காரணம், தேவன் தன் அருகில் இருக்கிறார். அவர் கட்டாயம் தனக்கு பதில் கொடுப்பார், தன்னை விடுவிப்பார் என்று எசேக்கியா அறிந்திருந்தார். எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கையின்படியே அவருடைய வியாதி அற்புதமாக மறைந்து போனது. என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கடின உழைப்பின் பலனை பார்க்க முடியாமல் இருக்கின்றதா? நீங்கள் நேசித்த, உதவி செய்த மக்கள் உங்களுடைய அன்பை, தியாகத்தை மறந்து விட்டார்களா? நீங்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களும் தோல்வியில் முடிகின்றதா? இனி எதுவும் மாறப்போகிறதில்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து வேதனையோடு இருக்கின்றீர்களா? ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் வழியே இல்லாத நிலையிலும் ஒரு புதிய வழியை உண்டாக்குகின்றவர். சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றவர். அவர் உங்களை நல்வழியில் நடத்தும்படியாக, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக, உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தும்படியாக அவர் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கின்றார். ஆதலால் நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். தேவனை சார்ந்திருங்கள். அவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாக்கு கொடுத்த தேவன் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். சூழ்நிலைகள் எதிர்ப்புறமாய் இருக்கலாம், சூழ்நிலைகள் கேள்விக்குறியாக இருக்கலாம், சூழ்நிலைகள் கலங்கத்தக்கதாக இருக்கலாம். அவர் நம் மத்தியிலே இருக்கும் பொழுது, அவர் நம் அருகில் இருக்கும் பொழுது அவர் மேன்மையான காரியங்களை செய்வார். தம்மை நம்பினோரை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆதலால் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருங்க. தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை யாவருடைய கண்கள் ஆச்சரியப்படும்படி அவர் செய்வார். ஆதலால் அமர்ந்திருங்கள். தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறதை நீங்கள் உங்கள் சொந்த கண்களால்
காணப்போகிறீர்கள். நம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அவருடைய ஏக்கங்கள், பாரங்கள், கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நபினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவருடைய மனதை வாட்டுகிற கவலைகளை, பயங்களை, கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து, அவருடைய வேலையின் காரியங்களை குறித்து, அவருடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து, அவர் சரீரத்தில் படுகிற பாடுகளை குறித்து, அவருடைய தொழிலின் காரியங்களை குறித்து நீர் அறிவீரப்பா. நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் கண்கள் காணும்படி அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே. அவருடைய கண்கள் அதிசயங்களை காணட்டும். யோபு சொன்னார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று சொன்னதை போல அவர்கள் கண்கள் பார்க்கட்டும். தேவன் அவரோடு கூட இருக்கிறதை பார்க்கட்டும். அற்புதம் அதிசயங்களை செய்கிற தேவன் கூட இருக்கிறதை பார்க்கட்டும். அவருடைய தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படுகிறதை பார்க்கட்டும். பரிகாரியாக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை பார்க்கட்டும். தேவைகளை சந்திக்கிற தேவன் அவளோடு கூட இருக்கிறதை உணரட்டும். தேவன் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. Amen.